இந்த கிணத்துக்கடவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் சபரி கார்த்திகேயன் களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவில் தாமோதரன் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர்ல பானுப்பிரியா, தாவேக்கால விக்னேஷ் போட்டியிடுறாங்க. 4வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தாமோதரனுக்குன்னு தனியில் ஒரு தொகுதியில் ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. கிராமப்புற வாக்கு வங்கி எல்லாம் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதிக்குள்ள பெருசாக தலை காட்டலை அப்படிங்கிறது ஒரு மைனஸ். அவர் அதை மக்கள் சொல்லும்போது இல்லை நான் எதிர்கட்சி ஆட்சியில் இருந்ததுனால எதுவும் செய்ய முடியலை அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் கடந்த 5 ஆண்டா எதுவும் செய்யலை அப்படிங்கிறது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. சீட்டு இந்த தொகுதியை வந்துட்டு கிணத்துக்கடவு பாஜக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாஜகவுக்கு கிடைக்கல. ஸோ சீட்டு கிடைக்காத பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் ஆதரவாளர்களும் இங்கே அதிருப்தியில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு கன்வர்ஷனும் பெருசாக பாஜகவிலிருந்து ஒரு பெரிய கள செயல்பாடும் அங்கே இல்லை. அதுவும் நமக்குள்ள பார்க்க முடிஞ்சுது. கூட்டணி பலம், சிறுபான்மையினுடைய வாக்கு, மக்களுக்கு பரிச்சயமான நபர், இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நம்மளுடைய சர்வே முடிவுகள்லையும் படியும் பார்க்குறப்போ சபரி கார்த்திகேயன் நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றியை பெறுவதற்கான சூழல் இருக்குது. கிணத்துக்கடவு அதிமுக கூட்டணியில் இருந்து திமுகவுக்கு கைமாறக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சர்வேல தெரிய வருது.